நமஸ்காரம். திருவண்ணாமலை காணொலி நிகழ்நிலை சபையினருக்கும், சாலை சதீஷ், சாலை சிவக்குமார் மற்றும் என் உரையை பதிவு செய்ய வந்திருக்கும் சாலை ஆனந்த முதலியாருக்கும் என் மனம் கனிந்த நமஸ்காரங்கள். வானவரும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பண்ணாட்சி புரிந்திடும் அணிமாடத்து நடுவே தேனிருக்கும் அழல் மேல் பனி படர்ந்தாற்போல் திருவடி சேர்த்தல்க எனச் செப்பிய அருட்பேரே, எனக்கு இதுதான் போதாதோ, நான் இருக்கும் குடிசையிலே குளவி வழிந்து விளைந்தனையே. மெய்ஞான மணிமேடை அமர்ந்து நிறையுருட் சீரடி மலர்கள் சிவந்திட வந்து அடியே நினைத்ததெல்லாம் கொடுத்தருளி நிலை பெற செய்தனியே. குறைவிலா இப்பெருவரும் தான் போதாதோ, அரசே கொடும்பொழியோன் குடிசையிலும் குளவி நுழைந்தடையே. நமது மெய்வழி தெய்வமார்கள் சுமார் 135 ஆண்டுகளுக்கு முன்பு 1890 தங்களது பூர்வீகமான மார்க்கம்பட்டியில் இருந்து பூந்துரை நாட்டின் எல்லையை தாண்டி மேற்கே உள்ள திங்களூர் ஆதீன நட்ட திருமேற்றினை அடுத்த காசுக்காரன் பாளையத்திற்கு வந்து பெரிய அளவில் நெல் வியாபாரத்தை செய்து தங்கள் வணிகத்தில் வெற்றி கண்டு வந்தார்கள். அப்படி இருந்து வந்த காலத்தில் ஒரு இளவேனில் வசந்த கால இளஞ்சூரிய நேரத்தில் தாங்கள் நெல் மண்டியில் அமர்ந்து வடக்கு முக பெரும்பாதை சாலையை நோக்கி பார்த்த வண்ணம் இருந்தபோது கிழக்கு முகமாக வேம்பு விரிச்ச அடிநேரை நோக்கி நரைத்து பழங்கட தோற்றம் கொண்ட நமது பாட்டியர் தணிகையை அழுப்பாய் அழுத்து தருகி தருகி மெல்ல மெல்ல நடந்து வருவதை கவனித்து பார்த்தார்கள். அவர் ஒரு அருட்பெரும் ஞான சைதன்ய செம்மலாக இருக்கக்கூடும் என்று அவர் உள்ளம் கூறியது. ஞான தேடல் ஆர்வத்தினால் சைதன்ய பிறர்களை கண்டால் அதிக ஆவலுடன் சென்று அவர்களை அழைத்து வந்து உபசரிக்கும் உள்ளம் கொண்டவர் ஆதலால் தாயக தயாநிதி நெறியறிவு குடிவருத தனையறி அழைத்து வந்து அளவலாவும் அரிய வாய்ப்பு 1901 தெய்வங்களுக்கு ஏற்பட்டது. அருட்பா அவர்களும் பீர்முகுது அப்பா அவர்களும் இவர்களின் இந்த அரிய சந்திப்பு காட்சியை தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார்கள். இந்த அரிய சந்திப்பு தெய்வங்களுக்கு நிகழ்ந்து பாட்டையுடன் அளவலாவிய போது பல்லோரிடம் யோகம் என்று பெற்று வந்தது எல்லாம் பொய்யாகி வாதனையே அடைந்திருக்கும் இந்த நிலையில் இவர் எடுத்திருக்கும் சத்திய சுத்த மெய்யமுதம் எவரிடத்தும் இல்லாத அபூர்வமான ஞான பெருநிலை என்று திட்டமாக அவர் உள்ளத்தில் படியவே இந்த பிரம்மபீடம்தான் தமக்கு வாய்க்க வந்த சர்க்குருவான தவமொழியாக இருக்கும் என்று உணர்ந்து காருண்ய பிம்பமாகிய பாட்டேரியின் திருவடி கமலங்களில் விழுந்தெழுந்து தம்மை அவரின் மாணாக்கராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார்கள். அப்போது மேலவள நாட்டின் அருட்குடியேற்ற மாமுடியான தனகி பிரானும் இளநகை பூக்க அன்புடன் தம் சீடராக தெய்வங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இதனை அடுத்து ஒரு நாள் சாயந்திர நேரம் தம் சீடரை ஞான பூரண ஞான நிலைக்கு ஏற்றிவிக்க தெய்வங்களுக்கு பாட்டியர் அவர்கள் நத்தர் திருமேடு பழந்தோர் ஓரத்தின் அடியில் தலைமுறையாக ஆண்டோர் உள்ளம் சுமந்து வரும் முடிவில்லாத பிரம்ம ரகசியம் என்னும் மெய்ப்பொருள் மகா மந்திர பேரணை என்னும் நீதபோத தேவ ரகசியமான அந்த வான் செல்வ வரிசிப்பணி அளித்தார்கள். தெய்வமர்கள் அப்போது தூளங்கடந்த அந்த ஜீவதேக அந்த நித்தியமுத்தி உயிர்த்தோட்ட நிகரில்லாத சுத்த சைதன்ய விற்பனை பெற்றவர் ஆனார்கள். அதனால் அந்த அதிமகோன்னத மேன்மையை உணர்ந்து சில காலத்தில் பாட்டியரே கதி என அவர்களை பின்தொடர முடிவு செய்தார்கள். காசுக்காரன் பாளையத்தில் இருக்கும் தங்கள் குடும்பத்தையும் வியாபார ஸ்தலத்தையும் விட்டு பிரிந்துவிட முடிவு செய்து பாட்டியருடன் துறவு பூண்டு செல்வதற்காக பல ஏற்பாடுகளை சில காலம் செய்யலானார்கள்.
அவர்கள் ஏதோ செய்ய போகிறார்கள் என்று அவர்கள் துணைவியார் உணருமன்னும் காரியங்கள் பல நிகழ்ந்தன. ஒரு நாள் திட்டமிட்டபடி வெளியற்காலை பழையது ஒன்றும் கூட எதுவும் அருந்தாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்துவிட வெளிவந்த போது அவர்கள் துணைவியார் ஆண்டவர்களையே ஏக்கத்துடன் தூளில் சாய்ந்தபடியே பார்த்தார். தம் துணியை விட்டு செல்வது பற்றி எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாத ஒரு தவிப்புடன், காலையில் வரச் சொன்னவனை காணோமே, இன்னும் காணாமே என்று யாரையோ தேடிச் செல்வது போல் பாசாங்க செய்து அங்கிருந்து ஆண்டவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். அவர்கள் வெளியே வந்தபோது வெளித்தண்ணியில் தங்கள் ஒரு பெண் மகவான ஆயுசு அம்மாவை கண்கூச்சு மாறுவதற்காக எண்ணெய் தடவி போடப்பட்டிருந்ததை கண்டார்கள். அதன் இந்த பால் மனம் மாறா குழந்தையின் முகத்தை பார்த்ததும் உன் கதி இனி என்னவோ என்று ஒரு கணம் நினைத்தார்கள். அக்கணமே அந்த நினைவை உதறிவிட்டு எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மனத்தை திடம் செய்து கொண்டு விட்டுவிட்டோம் என்ற நினைப்பையும் விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள். இப்படி வெளியேறி ஊருக்கு எள்ளி படந்தேர் அருகே அமர்ந்திருந்த பாட்டியரிடம் வந்து அவரின் திருவடிகளில் மண்டியிட்டு வணங்கினார்கள். தமது உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் செய்து தம்மிடம் வந்துள்ள அந்த பிள்ளையைக் கண்டு பாட்டேர் அமைதியுடன் அவர்களை நோக்கி பார்த்து குனிந்து தொட்டு அவளை எழச் செய்து அங்கிருந்து அவர்கள் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். அம்மன் கோயில் சந்தை தாண்டி சிறுவலூர் போகும் சாலை வந்ததும் அங்கேயே சற்று தங்கினார்கள். அந்த சமயத்தில் ஆண்டவர்கள் நோக்கி, நீ எம்மிடம் வருவதற்கு முன் நிகழ்ந்த உன் வரலாற்றை கூறு, இப்போது எப்படி பிரிந்து வந்தாய் என்ற வரலாற்றையும் கூறு என்று கேட்க, ஆண்டவர்கள் இந்த வரலாறு முழுவதும் சொல்லவும் பாட்டையர் முழுதும் தெரிந்து கொண்டு நனக்கலானார்கள். அந்த எல்லையை விட்டு சற்று நீங்கி மீண்டும் ஒரு அடுத்த எல்லையில் தங்கினார்கள். அவர்கள் இப்போது வந்து தங்கியிருந்த எல்லைகள்லாம் ஆண்டவர்களின் வியாபார தளத்திற்கு தொடர்புடையதாகவே இருந்தது. ஆண்டவர்கள் சாமியாராக துறவு கொண்ட நிலையைக் கண்டு நேற்று வரை சொத்து சுகம் பெண்டு பிள்ளையுடன் இருந்தவர் இப்படி இவருடன் சேர்ந்து எல்லாரையும் விட்டுவிட்டு எங்கேயோ போகிறாரே, அதுவும் ஆட்டுக்குட்டி செல்வது போல ஒரு அளவியாக அவருடன் செல்வது நியாயமானதா இல்லையே என்று கூறி தெய்வங்களிடம் வந்து மாற்றிக்கொள்ளும்படி வேண்டினார்கள். புத்திமதி கூறி இந்த நிலையை விட்டு திரும்பி வரும்படி எடுத்துக் கூறினார்கள். அதுக்கு ஆண்டவர்கள் அவரிடம் எதுவும் பதில் பேசாமல் இருந்தார்கள். அதனால் பாட்டியரை குறித்து இந்த சாமியார் தான் இவரை மை போட்டு மைக்கு இழுத்துச் செல்கிறாரோ என்னவோ என்று ஒருவருக்கு ஒருவர் அச்சத்துடன் பேசிக்கொண்டார்கள். பாண்டியரை பார்த்து, இது எல்லாம் என்ன நியாயமா, இவரை ஏன் இப்படி கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பாட்டியரிடம் தர்க்கம் செய்து வாக்குவாதமும் செய்து பார்த்தார்கள். பாட்டியரும் அமைதியாக நிதானமாக அவர்களுக்கெல்லாம் ஞான மொழியில் பதில் கூறி ஞான வாழ்க்கையின் மேன்மை பற்றி எடுத்து விளக்கியதுடன் மனித கோலம் எடுத்து மனிதன் பெற வேண்டிய அறிவு உலகில் எது என்று அவளை பார்த்து கேட்டார்கள். இது பற்றி அவளுக்கு எதுவும் பதில் சொல்ல தெரியாது ஆகியால் பாட்டியின் அருள்வாக்களை மதியாமல் பாட்டியரை அவதூறாக பேச ஆரம்பித்தார்கள். இதனைக் கண்டு ஆண்டவர்கள் சேர்ந்து, நீங்கள் யாரும் என் விஷயத்தில் தலையிட வேண்டாம், புத்திமதியும் சொல்ல வேண்டாம், இங்கிருந்து முதலில் போய்விடுங்கள் என்று வந்தவர்களெல்லாம் கோபமாக பேசி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இது அவிநாசி கீழ் ரத வீதியிலும் சேகூரு மேற்கு முஸ்லிம் தெருவிலும் சின்னப்பள்ளி வாசலிலும் அதன் அழிவிற்கும் குதிரை லாயத்திலும் நிகழ்ந்தது. இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமான எல்லா எல்லைகளையும் தங்கி மெல்ல மெல்ல தாண்டி வந்த பிறகு நெடுந்தூரம் தடமெடுத்து நடந்தே கோயம்புத்தூர் வரை வந்து விட்டார்கள். அதன் பிறகு அங்கிருந்து நீங்கி பலவாம் கிராமப்புறம் நகரம் காடு கரடு குண்டு குழி கெவி சாமேடுகள் தாண்டி அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்து விட்டார்கள். ஆண்டவர்கள் அந்த காட்டுப்பகுதியில் தாங்கள் கண்ட அந்த இயற்கை வளம் காட்சியினை பற்றிய அந்த வர்ணனைகளை ஆதி மான்மியத்தில் அகில வளம் பருவத்தில் அற்புதமாக எழுதியுள்ளதை நாம் காண்கிறோம். இப்படி பல ஆண்டு காலம் பாட்டியருடன் அகில வரும் நாளில் பாட்டியர் நத்தத்தேரடில் இவர்களுக்கு அந்த தந்த மகாமந்திர பிரேரணையை பற்றிய
தேவ ரகசியங்களை விரிவாக எடுத்து போதித்து வரும்போதுதான் அன்று தமக்கு பாட்டியது உபதேசித்தது மூன்று உலகம் அண்டபிண்ட சராசரங்கள் அனைத்தும் விடியுறச் செய்யும் இதய பிரகாச விஸ்வரூப காட்சியே அது என்று உணர்ந்தார்கள். தெய்வர்கள் பாட்டியின் கூத்துக்குழுங்கும் ஞானதீப தள்ளீர் வாக்குகளை பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டு வரும்போது ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையில் தங்கிய ஒரு வசந்த கால நேரத்தில் அவர்களுக்கு கவனரச வேக மின்னிலை போன்ற பெடரிக்கண் திறந்து காரணதேகமான சுத்த சத்த ஜோதி சுரூப திருமேனி அவர்கள் வசம் ஆயிற்று. தெய்வங்கள் பெற்ற அந்த மகா வேற்றினை வாழையடி வாழையென வரும் வேதப்பதியின் தெய்வ ஆதீன பாரம்பரிய சொன்ன திருவரங்க நன்னில பதியில் நிலைத்து தவநிலை ஏற்று வல்லவர்த்தனை இவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்று பாட்டியர் அப்போது அறிந்தவர் ஆனார்கள். ரெட்டியப்பட்டியில் பாட்டியர் ஆங்கியபடி வாடாநெறி மந்திர விதிப்படி ஆடிமைக்கும் தொழிலாபரணத்தை ஓராண்டு அணிந்து அதனை கடந்த அந்த பதிவதன மேறு அழியாத மேலவள நாட்டில் தேனமத பெருங்கருணை பெருங்கடலில் முழுக்க ஆழ்ந்திடும்படி திருப்பரங்குரி சென்று திருப்பரங்குன்றம் செல்லும்படி இதுவரை அவர் இருந்தறியாத ஒரு அருந்தவ கட்டளையை இட்டார்கள். அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு சென்று தொடர்ந்த நீண்ட தியான முகத்தில் திருக்கயிலாய நீர்விகார மௌனக்கம்பத்து அடிவாரத்தில் நிலையாசிரமிட்டு குருதிசை நோக்கி அன்ன ஆகாரமின்றி ஜீவேச ஏற்ற கடும் தவத்தில் வாழ்ந்தார்கள். அதனால் சத்தியமெஞ்ஞான பீடத்தில் ஞான பெருங்கொடை பெருஞ்செல்வ தேவ ஆயுத சர்வ சன்னதங்களையும் தங்கள் திருக்கரத்தில் கைவரப் பெற்றவர் ஆனார்கள். அதனால் பாட்டியரவர்களும் தெய்வங்களுக்கு தேவலோக ஞானோபதேச திருத்தால் தடங்கதூர் திறந்து தரப்படும் தாகாமணி மந்திரங்களை எல்லாம் எடுத்து உபதேசித்து அருளி வானநாட்டு உத்தரவுபடி மெஞ்ஞான பரம்பரை சிவராஜ மகத்துக்களின் சத்திய பீடத்தின் பிரதம வாரிசாக நியமித்து இறுதி நடுத்தீர்வை நியம நெறி நீதி நடாத்தும் பொறுப்பையும் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேசமெங்கும் சென்று ஜீவேசவையில் மக்களை யாக்கும் அந்த அகமிய அரிய செயலுக்கு 1921 தம் உத்தம சித்த அருந்தவ மகனை அனுப்பி வைத்தார்கள். இந்த அருஞ்செயல் விரிப்பை அந்த ஜீவேச பிரம்ம விதியின் பிரகாச தேவ அருள் ரதத்தை எப்படி நடத்துவதோ என்று தேவர்கள் அச்சமுற்றாலும் தம் குருதேவ வான்பதி அரசரை அருட்பெரும் கட்டளையை சிறைமேந்தியற்று அங்கிருந்து விரிவுவனம் எங்கும் பிரச்சாரம் செய்ய வந்தார்கள். பாட்டியரின் கட்டளையை நிறைவேற்ற பூர்வீகத்தில் தமக்கு அறிவுமே இல்லாத ஊர்களில் மட்டுமே தங்கள் மெய்விழி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தார்கள். மதுரையை மையமாக வைத்து முதலில் அந்த வெளிப்போட்டலில் உள்ள சாமியார்களிடம் ஞானம் பேசிய போது அங்கிருந்த அனைவரும் பிழப்பிற்காக சாமியார் போல் பொய் வேடமிட்டும் வேடமிடும் பித்தலாட்டக்காரர்கள் என்று அறிந்து அகன்று வந்துவிட்டார்கள். பாட்டியரின் உத்தரவுபடி நிரந்தரமாக மெய்ஞான நீதி பிரம்ம ஞான சபை ஒன்றை ஓர் எல்லில் நிரந்தரமாக அமைக்க வால்மீகி முனிவரின் சமாதி ஸ்தலம் உள்ள சால்மல் குளம் எனும் சீதளப்பைகி வளநாடான திருப்பத்தூருக்கு வந்தார்கள். திருப்பத்தூர் 63 மடத்திலும் கோட்டை சோர் அருகிலும் வைரவன் கோயிலிலும் மக்களிடையே வான் செல்வ செந்நெறி அருள் வர்ஷிப்பு பிரசங்கத்தை செய்தார்கள். அங்கு கோயில், கடை, வீதி, மடம், சத்திரம், ஆசிரமம் போன்ற இடங்களில் எல்லாம் சென்று மெய்நெறியில் மக்களை சேர்க்க அனைவரையும் கூவி கூவி அழைத்து ஜீவேச வாழ்வாகிய சிரஞ்சீவி நீதிமையை எடுத்துரைத்தார்கள். அவ்வூரில் நெல் விரிக்கும் ஊர் பொட்டலில் நின்று நெல் வண்டியில் ஏறி நின்று சித்தற்பாட்டுக்கள் பாடி பிரசங்கம் செய்வார்கள். கரூரார் பூஜா விதியான ஆதி அந்தம் வாழையவள் இருந்த வீடு ஆச்சரியம் மெத்த அதுதான் பாரு இது போன்ற பல ஞான சித்தர்களை பாடல்களை கனகனென்று உரத்த குரலில் பாடியவாறு மக்களை கூவி அழைப்பார்களாம்.
அத்தாளை அறியாத பூஜை என்ன பூஜை என்ற சித்தர் பாசுரத்தை அவளின் வெண்கல துணியில் பாடுவதை கேட்க நெருங்க முடியாத அளவு ஏகமான ஜனம் அப்போது திரண்டு வருமா. அந்த பிரச்சாரத்தினை கேட்க பள்ளிக்கூட வாத்தியார்கள், வியாபாரிகள், வைத்தியர்கள், குருக்கள், வித்வான்கள், சிவயோக சாதனையாளர்கள் போன்றோர் ஆர்வத்துடன் வந்து நின்று கேட்பார்களாம். ஆண்டவள் பேசுவதையும் பாடுவதையும் அவர்களின் அருத்தொடர் வாக்கால் பெறப்படும் விஞ்ஞான செய்தியையும் இன்னதென தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கும் ஞான பிரசங்கத்தையும் எல்லோரும் ஆர்வத்துடன் வந்து கேட்பார்களே தவிர பொதுவாக வேறு ஒரு பயனும் அதிக அளவு இல்லாததாகவே இருந்தது. இப்படி ஓயாது ஒழியாது நாள் முழுவதும் பிரசாரம் செய்து கொடுத்து மாலையில் கலைத்து ஓய்விற்காக அந்த ஊர் பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து அங்கேயே இரவை கழிப்பார்கள். அப்போது அப்படியே அங்கேயே இரவில் தவநிலையில் அமர்ந்து விடுவார்கள். இப்படி இரவில் ஆண்டவர் தவநிலையில் இருப்பதால் விளக்கு போடாமல் அப்படியே இருந்து விடுவார்கள். இது பற்றி அந்த பள்ளிவாசலில் தங்கியிருக்கும் மஸ்தான் ஊர் பிரியவிடம் சென்று இவர் இரவில் விளக்கை அணைத்து விடுகிறார் என்று புகார் செய்தார். அந்த ஊர் முக்கியஸ்தான ஐயாத்துறை அம்பலம் என்பவரின் சகோதரர் ஆண்டவளை பெரியவர் என்று உணர்ந்தவர். அதனால் ஆண்டவர்கள் தவணையில் இருப்பது பற்றி எல்லாருக்கும் தெரிவித்தது மட்டுமில்லாமல் ஆண்டவளை வணங்கி தம் வீட்டுக்கு வந்து தங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஆண்டவளை உபசரித்து தமது இல்லத்திற்கு எதிரில் அவர்கள் தங்குவதற்கு ஒரு கொட்டையையும் கட்டி கொடுத்தார். அந்த இடத்தில் ஆண்டவளை தினமும் பலர் வந்து தரிசித்து வணங்கி சென்றனர். இது தொடர்ந்து பல குடும்பங்கள் ஆண்டவர்களை வணங்கி வரவேற்று ஆதரித்து வந்தனர். அவற்றில் முதன்மையான குடும்பம் நமது பெரியம்மா பனிமதி நாச்சியாரின் தாயார் உம்சுல் அம்மா குடும்பம் மிக முக்கியமான ஒன்றானதாக இருந்தது. அந்த காலத்தில் ஆண்டவர் தோற்றம் மிகவும் வசீகரமாக இளமையாக இருக்குமா. நேர்வகில் எடுத்து வாரிவிட்ட முடியோடு முகத்தில் கருத்த மிசியுடன் அகண்ட மார்போடு மாமல்லர் போன்று இருப்பார்களாம். தெய்வங்கள் அந்த ஊரார் கட்டி கொடுத்த கொட்டையில் ஆசிரமம் அமைத்து சபை நடத்தி வந்தார்கள். இந்த சமயத்தில் தான் பாட்டியர் அவர்கள் ஆண்டவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு குறிப்பு வாக்கின்படி கிபி 1923 திருப்பத்தூருக்கு வந்து ஆண்டவர்களை மீண்டும் சந்தித்தார்கள். 2 நாள் அந்த திருப்பத்தூர் கொட்டையை பன்னசாலையில் ஆண்டவருடன் பாட்டியர் உடன் இருந்தார். ஆண்டவரிடம் அவரது பிரசாரத்தை பற்றி பல விவரங்களை கேட்டு அப்போது அறிந்தார்கள். இந்த நிலையில் தெய்வமர்களை தாங்கி நிற்கும் கற்பகமலை விருட்சமான பாட்டியர் அப்போது தெய்வமர்களை விட்டு தான் நிரந்தரமாக பிரிந்து தங்கள் பூர்வீக நாடான குனைன் பீடபூமிக்கு செல்லப் போவதை தெரிவித்து விட்டார். இதை கேட்டு தெய்வமர்கள் அதிர்ந்து பொல என்ன கண்ணீர் மல்க வீரிய குரலாய் தங்கள் வேதாவை நோக்கி, என் தந்தையே, சிந்தை மந்திரமே, இன்னும் கொஞ்ச நாட்களாவது பொறுத்து எம்முடன் இருந்து பிறகு அடியணி பிரிய வேண்டும் என்று எவ்வளவோ வேண்டியும் பாட்டியர் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. பாட்டியர் தம் பிள்ளையின் மனக்கவலை ஆற்றும் பொருட்டார், ஏ மகனே, என் சித்த சக்திய நித்தியமுக்தி பெருந்தவ கண்ணே, சர்வாதிக விற்பன உத்பவங்கள் கலந்து ஏறியிருக்கும் சிரேஷ்டமிக்கேற்ற கனிஷ்ட குபேரா, இனி சிவசொங்கோலானது உன் கையில் வந்துவிட்டபடியினாலே எல்லா வாக்கும் எல்லா வலதும் எல்லா விஞ்சைகளும் உனதப்பா. சிவசிகர தவத்தீவாதி அக்னி உன் வழக்கையில் அப்பா, மறவாதே என்று எடுத்துக் கூறினார்கள். இறுதியாக திருப்பத்தூர் காரையூர் போற்றல் எனும் கள்ளன் வீட்டில் வழிபோக்கர்கள் கல்லர்களும் களவுகளுக்கும் இதயத்தை போல தெய்வங்களும் அப்படி ஆகிடும்படி அந்த இடத்தில் இருந்து பிரிந்து தமது ஆதிமூல வளநாட்டிற்கு பாட்டிய தணிகைபுரான் வழிகூடி நடந்ததை கண்ணிமைக்காது தெய்வம் பார்த்து நின்றார்கள். எல்லா தவமும் அவருக்கு அளித்த கற்பகத்தது தம்மை விட்டு பிரிந்து போனதும் பிரிவாற்றாமையால் உயிரையே பறிகொடுத்தது போன்று திகிலானது அவர் சிந்தையில் அலைமோதியது. மனம் சகியாதவராய் திருப்பத்தூரை விட்டே சென்றுவிட முடிவு செய்து அப்படியே
ஏதோ ஒரு திக்கு நோக்கி நடக்கலானார்கள். பாட்டியருடன் தாங்கள் இருந்த காலகாலங்களை எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்கியபடியே நடந்து பல எல்லைகளை தாண்டி வருகையில் ஒரு நேரம் ஒரு எல்லையை கண்டவுடன் ஒரு பழம் நினைவு ஒன்று அவளுக்கு அப்போது வர சற்று நின்றார். இதற்கு முன் 1922 தங்கள் பிரச்சார ஆரம்ப காலத்தில் காரைக்கால், கீழ்சேவல்பட்டி, தேவகோட்டை போன்ற ஊர்களில் சிஷ்ய பிள்ளைகளை பெற்று தங்கி தங்கி பிரசாரம் செய்து கொண்டு வந்தபோது ஒரு சமயம் பிரான்மணிக்கு சென்றிருந்தார்கள். அப்போது ஒரு மரத்தடி நிழலில் அமர்ந்தபோது அப்படியே தியானத்தில் அமர்ந்து நெடுநேரம் இருந்து விட்டார்கள். அப்போது அங்கு வந்த மயில் கூட்டம் ஆண்டவருக்கு பின்பாக நின்று அவர்களுக்கு நிழல் கொடுப்பது போன்று தோகையை விரித்து மிக்க எளிதாக நடனமாடிக் கொண்டிருந்தது. அந்த சமயம் பிரான்மணிக்கு தனது சிஷ்யர்களுடன் கந்தூரி விழாவிற்காக அங்கு வந்த சாமியாரம்மா என்ற ஒரு மாதரிசி இந்த அற்புத காட்சியை கண்டதில்லாமல் அன்ன ஆகாரமின்றி ஆண்டவர்கள் நெடுநேரும் அதே இடத்தில் தவக்குளத்தில் இருந்து வருவதை பார்த்தார். ஆண்டவர்களுக்கு எதிரே யார் யாரோ உணவு படைத்திருந்தும் ஆண்டவர் தவத்தில் இருந்ததால் அது தொடராமல் அப்படியே இருந்ததை கண்டார்கள். நெடுநேரம் ஆகிவிட்டதால் அந்த உணவு மீது எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அந்த மாதரிசி ஆண்டவரின் கடுமையான அந்த தவநிலையின் முன்னெடுத்தை உணர்ந்தார்கள். பக்தி பரவசம் கொண்டு ஆண்டவர் எதிரிலேயே அப்படியே அமர்ந்து கொண்டார். ஆண்டவர் தவங்களைந்து நினைவு திரும்பியவுடன் எதிரே அமர்ந்திருக்கும் அம்மையாரை பார்த்து அவர்கள் யார் என்று கேட்டு அறிந்தார். அப்போது சிஷ்யர்கள் வந்திருந்த அந்த சாமியார் அம்மா ஆண்டவர்கள் ஒரு பெரிய மகாநிலை வந்ததால் தங்கள் ஊரான மானாமதிக்கு அடுத்த ராஜகம்பீரத்துக்கு ஆண்டவர்களை எழுந்தருளும்படி வேண்டினார்கள். ராஜகம்பீரத்தில் உள்ள ஈச்ச மரத்துக்கு அருகில் தங்கள் இல்லம் இருப்பதாக தெரிவித்து அங்கு வரும்படி அழைப்பு விடுத்து வேண்டியிருந்தார்கள். ஆண்டவர்களும் ஒரு சமயம் அங்கு வருவதாக சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். பாட்டியரை பிறந்த மனத்தாங்களில் எப்படியோ வழித்தடம் மாறி நடந்து வரையில்தான் இந்த கம்பீரம் என்ற அந்த ஊர் வந்தது. அப்போது இந்த ஈச்சமர அடையாளத்தை பார்த்தவுடன் சாமியார் அம்மாவின் கவனம் தெய்வங்களுக்கு வரையே அங்கு சற்று நிதானத்தில் நின்றார்கள். அதிசயம் ஆண்டவர்களை அப்போது அங்கு கண்விட்ட சாமியார் அம்மா அடையாளம் கண்டு ஓடோடி வந்து அவளை வணங்கி வரவேற்று தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். பிறகு தெய்வங்கள் தங்குவதற்கு தக்க வசதி தந்ததுடன் தம் வீட்டு அருகே ஒரு இடம் கொடுத்து அங்கேயே தங்கி எல்லோருக்கும் ஞானம் தரும்படி வேண்டிடவே அது நேரம் தெய்வங்கள் மனக்கவலையும் அப்போது சற்று தணிந்திருந்தால் தெய்வங்களும் அதற்கு சம்மதித்து ராஜகம்பீரத்திலேயே தங்கிவிட்டார்கள். இந்த சமயத்தில் நாயகமர்களை காணாமல் திருப்பத்தூரில் அவர்கள் சிஷ்ய குழுமங்கள் அத்தனை பேரும் எங்கெல்லாமோ தெய்வத்தை தேடி பார்த்தும் காணாமல் மனமருந்தி இருந்து கொண்டிருந்தார்கள். ராஜகம்பீரத்தில் சாமியார் அம்மா தெய்வத்தின் பெரிய ஊர் மக்கள் அனைவருக்கும் அறிவித்ததால் அனைவரும் ஆண்டவர்களை வணங்கி உபசரித்தனர். அங்கிருந்து அந்த இடத்தில் ஒரு ஓலை குடிசையும் கட்டி கொடுத்து நிரந்தரமாக தங்க வைத்தனர். பிறகு அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி ஆண்டவர்களை உபசரித்தது மட்டுமல்லாமல் அங்கிருந்த ஒரு தென்னந்தோப்பில் 4 மணி இடத்தை ஆண்டவர்களுக்கே சொந்தமாக்கி ஆசிரியம் ஒன்றையும் கட்டி கொடுத்தார்கள். ராஜகம்பீரத்தில் அந்த தென்னந்தோப்பு ஆசிரமத்தில் இருந்துதான் ஆண்டவர்கள் பத்தியத்திலும் வேத பாடலை ஏற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து ராஜகம்பீரத்தில் ஆண்டவர்களுக்கு பல பிள்ளைகள் சேர்ந்தனர். ஊர் பெரிய தனக்காரர், சுற்று வட்டார பெரிய மனிதர்கள் மற்றும் கிராம முன்சிப் உட்பட பலர் ஆண்டவருடன் பிள்ளைகளாக சேர்ந்தனர். இப்படி ஆண்டவர்கள் புகழ் பெறுவதைக் கண்டு அந்த ஊரில் சில நபர்களுக்கு பிடிக்காமல் கலகம் செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் ஆண்டவர் பெண்ணிடம் ஒன்றும் எடுபடவில்லை. ஆண்டவரின் சிஷ்யர்கள் ஆண்டவரை நாயகம் என்று அழைப்பதை பார்த்து சிலர் பொறாமை கொண்டனர். இஸ்லாமியர்களும் சைவ வைணவர்களும் ஆண்டவரின் திருப்பாதத்தில் வீழ்ந்து வணங்குவது உள்ளூர் ஆலயங்களுக்கு பொறுக்க முடியாமல் இருந்தது. ஜமாத்தை சேர்த்து கொண்டு ஆண்டவரை எதிர்த்தார்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் இரவில் ஆண்டவர்களை தனித்து அந்த ஓலகுடிசையில் இருக்கும்போது வெளித்தாளிட்டு சில அடிக்கடி பாதக கும்பல் தெய்வங்கள் தங்கியிருந்த
அந்த குடிசைக்கு தீ வைத்து விட்டனர். ஆண்டவர் பால் விளையாட்டில் மிக்க பயிற்சியுடையவர்களால் குடிசை தீப்பற்றி விட்டது என்று தெரிந்து ஒரு நீண்ட கம்பு உதவியுடன் கீழிருந்து மேலே உயர எகிறி மேலே கூரைக்கு மேல் பாய்ந்து பக்கத்தில் இருந்த முள் புதல் காட்டில் தொப்பென விழுந்து எழுந்து வெளியேறி தப்பினார்கள். அந்த கடும் இருட்டில் இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டே வேகமாக வெளியேறி அங்கிருந்து நடந்தே சோழவள நாடு தாண்டி ஒரு யோகத்தண்டு ஒரு லங்கோடு கவுன் உடையனும் காரைக்கால் வந்து தங்கினார்கள். மறுநாள் இந்த அடிக்கடிப்பாளர்கள் ஆண்டவர்களுக்கு எடுத்த இந்த தீமையை அறிந்து அவ்வூர் மக்கள் ஒன்று கூடி பேசி மிக்க வருத்தமுற்றனர். காரைக்கால் அருகில் ஆண்டவர் தங்கியிருப்பதை அறிந்து ஊர் நாட்டாண்மையும் சுல்தானும் மற்றும் மக்களும் ஒன்று திரண்டு ஆண்டவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்டார்கள். ஆண்டவர் அவளை மன்னித்து அருளை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தாம் மறப்பதாக கூறினார்கள். இதனால் மகிழ்வுற்ற ஊர் ஜனங்கள் மீண்டும் ஒன்று திரண்டு வந்து சந்தனகுணம் ஏந்தி வந்து பால் பழம் புஷ்பம் தாம்பாலம் சகிதமாய் திரண்டு வந்து அடைத்து ஆண்டவர்களுக்கு மரியாதை செய்து ஊருக்குள் நிச்சயம் மறுபடியும் வர வேண்டும் என்று கூறினார்கள். இந்த அழைப்பினால் தேவர்கள் சமாதானமாகவே மீண்டும் ராஜகம்பீரத்திற்கு வந்தார்கள். ஆண்டவர் பிரசாரம் அங்கேயே தொடர்ந்தது. ஆண்டவர் பிள்ளைகளாக பலரும் மேலும் மேலும் சேர ஆரம்பித்தனர். குறிப்பாக அந்த ஊர் மிராசுதாரும் ஆண்டவரிடம் சிஷ்ய பிள்ளைகளில் ஒருவரானார். சிஷ்ய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி இன்னும் ராஜகம்பீர ஆசனத்தை பெரிதாக ஆக்க தீர்மானித்தனர். பனைவரம் வெட்டி வந்து சட்டம் செய்து 10 அடி வாரம் 15 அடி அகலத்தில் ஒரு ஹால் கட்டி சோறு பலைகளால் மச்சி போட்டு கூரை கூடுவரி கொட்டப்பட்டு ராஜகம்பீர ஆசிரமம் நிர்மாணிக்கப்பட்டது. இப்படி ஆசிரமம் கட்டி பூர்த்தியாகி திருக்கண்ணும் கட்டி ஆண்டவர் வீட்டிருந்த அறைக்கு மரக்கதவும் போடப்பட்டது. ஒரு பெரிய சபை கூட்டி அதில் 40 பேருக்கு பிரம்மோபதேசம் பெற்றது. திரள் திரளாக ஆண்டவரை தேடி மேய்வை பிள்ளைகள் அங்கும் வரத் தொடங்கினர். மஸ்தான்கனி அம்பலம் என்பவர் முதலில் ஆண்டவர்களுக்கு எதிர்ப்பாக இருந்தால் ஒரு சமயத்தில் ஆண்டவர் தௌஹீது காமியலில் வரும் மைப்பாட்டு பாடியதுமே மனமாறி ஆண்டவர்களை வணங்கி அவர் சிஷ்ய பிள்ளை ஆனார். தமிழ் மொழி பேசும் தீன்குல மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அப்போது அமைந்தது. 1926 ராஜகம்பீர ஆசிரமத்தில் ரோடுக்கு மேலிருக்கும் ஈச்ச மரத்துடன் சேர்த்து உயர்ந்த தேக்கு கம்பம் ஒன்று கட்டி அதில் சலைகளை கட்டி போராங்கொடை ஏற்ற தெய்வம் முடிவு செய்தார். திருப்பாச்செட்டி தையற்காரனை கூப்பிட்டு ஆண்டவர்கள் படம் வரைந்து கொடுத்து அதன்படியே அப்போது உருவாக்கப்பெற்றது அந்த கொடி. அந்த 96 தத்துவங்களை கொண்ட நம் தேகத்தை குறிக்கும் 96 மணில் கொண்டதாக தயாரிக்கப்பட்டது. இதுவே தெய்வங்களின் ஆட்சி பீடத்தின் முதல் கொடியேற்ற வைபவம் ஆகும். அதற்காகவே ஞானச்செங்கு என்ற பாடல் எழுதி அதில் மெய்ஞான கொடி லட்சணங்களை கூறியிருந்தார்கள். அந்த பாடலை கொடியேற்றும் போது பாடச் செய்தார்கள். 96 மணிகள் கொண்ட போராங்கொடி அசைந்தாலே மேலே உயர பறந்தது. அப்போது ஊரில் உள்ள சில விஷமிகள் மீண்டும் பொறாமை கொண்டு சற்று வட்டாரத்தில் உள்ள மக்களை அழைத்து வந்து கொண்டு கொடியேற்றத்தை ஆட்சேபித்தனர். அதற்கு ஆண்டவர்கள் கொடியை ஏற்றி உபதேசம் நடக்கும், மறுநாளே இந்த கொடையை அழைத்து பிரசாதம் வழங்கிவிடும், அத்துடன் சரி போய் வாருங்கள் என்று கூறி அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இப்படி சபை மகா வேகம் கொண்டு இங்கு வளர்ந்து வரும்போது ராஜகம்பீரம் மட்டுமில்லாமல் வேறு இடத்திலும் சபையை விஸ்தரிக்க வேண்டும் என்று தெய்வம் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ராஜகம்பீர சபை வளர்வதில் சில சிக்கல்கள் இருந்தது. வெளியிலிருந்து ராஜகம்பீரம் வரும் ஆண்டவர்களின் பிள்ளைகளில் செட்டிநாடு குடும்பத்தினருக்கு வழியில் கள்ளர் தொல்லைகள் வேறு வந்தது. ராஜகம்பீரம் வரும் எல்லையின் பாதியும் சிரமமாகவே இருந்தது. உள்ளூரார் ஆதரவும் திருப்திகரமாக இல்லை. ஆனாலும் அப்போது ராஜகம்பீரத்தில் ஆசிரம விஸ்தரிப்புக்கு இன்னும் ஒரு பெரிய அளவில் அடக்காலம் போடப்பட்டு வந்தது. இந்த நேரத்தில் ஆண்டவரை காணாது தவித்துக் கொண்டிருந்த திருப்பத்தூர் பிள்ளைகள் இதில் ராஜகம்பீரத்தில் ஆண்டவர் இருப்பதைக் கண்டு அறிந்து விட்டனர். இதை அறிந்த அவர்கள் எல்லோரும் தெய்வத்தில் இதை அறிந்த அவர்களில் முக்கியமான ஒருவர்
தெய்வத்தின் முக்கிய பக்தியான உம்சுல் அம்மாவும் இன்ன சில குடும்பங்களும் ஆண்டவர்களும் ஓடோடி வந்து மன்றாடி இறங்கி திருப்பத்தூருக்கு மீண்டும் எழுந்தெழும்படி அழைத்தார்கள். ஆண்டவர் அவரை சமாதானப்படுத்தி பிறகு விரைவில் திருப்பத்தூர் வருவதாக சொல்லி அனுப்பியிருந்தார்கள். அதன்படி ராஜகம்பீரத்திலும் திருப்பத்தூரிலும் 2 இடத்திலும் சபா நடத்தலாமே என்ற ஒரு யோசனை தெய்வங்களுக்கு உருவாக 2 இடத்துக்கும் சென்று சபா நடத்தினார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் அன்று பாட்டியர் 1921 ஆண்டவரை சந்திக்க திருப்பத்தூர் வந்து சில நாள் தங்கியிருந்த போது தெய்வத்துக்கு பற்பல ஆலோசனைகளை தெரிவித்திருந்தார்கள். தெய்வத்தின் சிசை உம்சுல் அம்மாவின் மகளான பனிமதி நாச்சியாரை திருமணம் கொண்டிட சொல்லிய ஆலோசனையும் அது ஒன்று. அந்த ஆலோசனைப்படியே ஆண்டவர் திருமணம் போன்று இல்லறத்தார் போன்று வாழலாமா என்று யோசித்து வரும்போது ஆண்டவரின் பிள்ளைகளான தேவகோட்டை வெங்கடாதன் செட்டியாரும் சிலரும் நேரடியாகவே திருப்பத்தூர் சென்று உம்சுல் அம்மாவை சந்தித்து ஆண்டவர்களுக்கு பெண் கேட்டார்கள். தெய்வத்தின் பக்தியான உம்சுல் அம்மா தம் மகளான சம்சுமாதி பனிமதி நாச்சியாரை மனம் பொன்னிட தெய்வம் எண்ணம் கொண்டுள்ளார்கள் என்பதை அறிந்த அந்த அம்மையார் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். இந்த திருமண பேச்சு இருந்தபோது அந்த திருமணத்துக்கு உம்சுல் அம்மான் குடும்பத்திலும் ஊரிலும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது. ஆனாலும் உம்சுல் அம்மா தெய்வத்து பெண் கொடுக்க உறுதியாக இருந்ததால் திருமண ஏற்பாடுகள் நிகழ்ந்தது. அப்படி அந்த அம்மாவின் ஒரு நிலைப்பாடான குடும்பத்தினர் 1924 நாரத மகாமுனிவர் தீர்க்க தரிசனப்படி சீதளப்பொழுகி இளவரசி என்று குறிக்கப்படும் பெரியம்மாவை தெய்வம் அவர்கள் திருமணம் பூண்டார்கள். இந்த சமயமெல்லாம் பாட்டியர் மீதே தெய்வம் அவர்கள் கவனப்பட்டிருந்தார்கள். பாட்டியரை தேடி அதனால் 1925 குனைன் பீடபூமிக்கு சென்று தேடி பார்த்து அதன் பிறகு மக்கா மதினா முனர்ராவுக்கு சென்றார்கள். அங்கு நகிபல் பெருமானின் ரவுலா சரிவில் நின்று தம் ஞான வாழ்வின் புனிதத்தில் இணைந்து குருமணி மாலையை பாடி தோத்தரித்த பின் திரும்பினார்கள். அந்த கால நேரத்தில் முன்பு திருப்பத்தூர் சவாவில் சீடராகிய பல பிள்ளைகள் பர்மாவில் செட்டில் ஆகி பணக்காரராகி இருந்தனர். தெய்வர்கள் மக்காவில் இருந்து திரும்பியவுடன் இந்த பர்மா பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து தெய்வங்களை பர்மாவுக்கு அழைத்தார்கள். ஆகஸ்ட் 17 1925 தெய்வங்களை காலில் அமைத்து சென்று அப்படியே கப்பலில் ஏற்றி பர்மா சென்றதும் அவர்கள் திருப்பாதம் தரையில் படாமல் மேலே தாக்கலா செட்டியார் மாளிகை வீட்டு மாடிக்கு காரிலேயே ஏற்றி அழைத்துச் சென்று நிறுத்தி அப்படியே தெய்வ பிரசம் கேட்டு அப்படியே திரும்பி அழைத்து வரச் செய்தார். அதன் பிறகு 1928 பாட்டியர் விருப்பப்படி ஞான நிலையனில் சாதிக்க வேண்டிய ஒரு தவையற்றின் அருங்காரணம் போட்டு 12 ஆண்டுகளுக்கு முன்பு மாமுனிவர்களும் மச்சபணி கோத்தர்களும் தங்கி தவமிருந்த நெய்மீசாரண்ய வனம் சென்று தங்கி தவம் இருக்க முடிவு செய்தார். அப்போது துணையாரையும் உடனடித்துச் சென்றார்கள். பழமையில் ஒரு செலுத்தி வாழ்ந்திருந்த பழம் புகை ஒன்று அப்போது இவர்கள் வாசஸ்தலமாகியது. அங்கு இருந்து தொடர்ந்த ஒரு தவநிலையில்தான் ஞானாகவல், குருவராதி, முறிது சொர்க்கம், ஞானக்குரல் ஆகிய வேத மாமணி பாசனங்களை ஏற்றி கொண்டு திரும்பி வந்தார்கள். தொடர்ந்து ஆண்டவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் சேர்ந்து வர வர ராஜகம்பீரம் திருப்பத்தூர் ஆசிரமங்கள் சிறப்பாக சிறிய முறையில் வளர்ந்து வந்தது. அந்த நிலையில் ஆண்டவர்கள் மெய்வியல்வனை மையமாக வைத்து தொடர்ந்து பூரணப்பதியில் பாடல் எழுதி எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு சின்னஞ்சிறு வேத நூலாக பதித்து வெளியிட்டார். அந்த வேத புத்தக நூலில் இதில் ராஜகம்பீரம் மற்றும் திருப்பத்தூர் ஆசிரம சத்குரு மகரிஷி மார்கநாத ஆண்டவர் என்று தெய்வப்பெயர் அச்சிடப்பெற்றது. அது வரும் பாசுரத்தில் ஷேக்மார் பேரன் தந்தை ஜமால் உசேன் காதிர் பாட்சா எனக்கு வாய்த்த யானக்காமில் மகோல் சாலிக் கணிகவர்கள் அவர் எனக்கு சூட்டிவிட்ட வேர் மார்கநாதனே என்றும் இந்த ஜமால் வம்சத்தோன் காதிர் பாட்சா சொன்ன பூரணப்பதியில் கண்டால் யாரும் விளங்கிடுவான், தவத்தில் தொலைங்கிடுவான் என்று எழுதி இந்த பாடல் வரிகளை அது குறிப்பிட்டு அந்த நூலில் அச்சிட்டிருந்தார்கள். அந்த பிரசுரம் மானாமதுரை ஆலைமுருவுக்கு கிடைத்து இங்கு ஆண்டகை என்று எல்லோரும் அழைக்கும் இந்த ஆண்டவர் வேறு யாரும் அல்ல,
தங்கள் ஊரான மார்கம்பட்டி மோதப்பட்டி சின்னப்பாராவுக்கு பேரனாகத்தான் இருக்கும் என்று நிச்சயமாக ஊகித்து அறிந்திடவே நேராக மார்கம்பட்டிக்கு வந்து ஆண்டவளின் சித்தப்பா குடும்பத்துக்கு இது எடுத்து வந்து படித்து காண்பித்தார். இதை கண்டதும் ஆண்டவர்களை அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் அடையாளம் கண்டு கொண்டனர். அது மட்டுமல்லாமல் மார்கம்பட்டியில் இருந்த எல்லாரும் தெய்வ எழுப்பம் தெரிந்துவிட்டால் தெய்வம் அவளை சந்திக்க ஆண்டவளின் தம்பியும் தமக்கையும் தாயம்மாவும் ஆண்டவள் மகளான ஆயுசு அம்மாவை, அதாவது அன்று கண்ணீர் ததும்ப தம் பால்மனம் மாறாத குழந்தை செல்வத்தை விட்டுவிட்டு வந்த தெய்வங்களின் மகளையும் அழைத்துக் கொண்டு ராஜகம்பீரம் வந்தார். தம்பியையும் தமக்கையையும் மகளையும் நெடு ஆண்டுகளுக்கு பின் பார்த்தபோது தெய்வங்களுக்கு அவர் உள்ளத்தில் மனத்தில் ஒரு ஆறாத மகிழ்ச்சியும் அன்பும் ஏற்பட்டது. தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்த ஆண்டவரை அப்போது சந்தித்த தமக்கை தாயம்மாவும் தம்பியும் இப்போது இவர்கள் சர்வலோக மகானாகி ஜகதகுருபுரானாக இருக்கிறார்கள் என்று அறிந்து ஆச்சரியம் பெற்றனர். இவர்களும் ஆண்டுகளும் வேண்டி நின்று மெய்ஞான பிள்ளைகளாக அப்போதே ஆனார்கள். தம் மகள் ஆயிஷா அம்மாவை ஆண்டவள் அது முதல் தன்னுடன் நிறுத்திக் கொள்ள பனிமனாட்சியார் வேண்டினார். பிற்காலத்தில் தது மைத்துனரும் பெரியம்மாவின் தம்பியுமான பொன்னம்பல அன்றிற்கு தெய்வம் ஆயிஷா அம்மாளை மனம் முடித்து வைத்தார்கள். இந்த காலத்தில் சாதாரணமாக ஆண்டவர்கள் ஆலயத்தில் சம்பல் சபைக்கு எழுந்தெழும்போது காவி நிறத்தில் தங்களை சருகி தலைப்பாகியும் கருப்பு சட்டியும் காவி நிறத்தில் பஞ்சக்கச்சும் அணிந்து சத்திரிய வடிவம் தாங்கி வாழ்க்கை ஏந்தி வரும் திருத்தொற்ற வடிவமாக அப்போது இருந்தது. இதைதான் தீர்க்கதரிசனம் விழாது தொடர்ந்து எடுத்துக்காட்டி தெய்வத்தை அடையாளம் காட்டியது. அப்போது தெய்வங்கள் முகத்தில் விளங்கும் தேஜஸும் பிரகாசரூபமும் பார்ப்பவர்கள் எல்லாரையும் வணங்கச் செய்யும் சிறப்புடையதாக இருக்கும். மாதவ மகான்மிய தோற்றத்தை தாங்கியுள்ள அவர்கள் தம்மை தரிசிக்க வரும் அனைவரையும் அன்புடனும் கனிவுடனும் தங்கள் அருள் மிகுந்த திருப்பார்வையாலேயே வரவேற்று கருடு நோக்கி பிரசாதம் அளிப்பார். இதன்போது திருப்பத்தூரில் தெய்வ ஞானசபா மண்டபம் ஒன்று சிறப்பாக கட்ட பிள்ளைகள் திட்டமிட்டார். ராஜகம்பீரத்தில் கடக்கால் போட்டாலும் பரவாயில்லை. 1931 உடனடியாக ஒரு முடிவெடுத்து திருப்பத்தூரில் ஒரு ஆசிரமம் கட்ட தீர்மானித்து ஒரு சபா மண்டபம் எழுப்பி உருவாக்கினார்கள். கற்கள் கொண்டு சுவர் எழுப்பி கல் பலகை போட்ட மாடி அமைத்து அதில் 100 பேர் வரை உட்கார்ந்த ஹால் அமைக்கப்பட்டது. தெய்வம் அம்மன் ஆசிரமத்துக்கு விளக்குகள் போடப்பட்டு கீழே திருக்கல் அமைத்து இரும்பு மொழி பெருத்தப்பட்டது. இப்படி திருப்பத்தூர் சபா மண்டபம் சிறப்பாக உருவாகி மட்டுமில்லாமல் சபையில் மக்கள் தொகையும் தொடர்ந்து நிரம்பி வழிய ஆரம்பித்தது. திருப்பத்தூர் ராஜகம்பீரம் ஆசிரமம் இரண்டுமே சிறப்பாக இயங்கும்படி தெய்வம் செய்வித்தார்கள். ஒரே நேரத்தில் 2 இடங்களிலும் அவர்கள் இருப்பார்களாம். ஒரே காலத்தில் 2 இடத்திலும் ஆண்டவரிலிருந்து பிரசங்கம் நடத்தியான ஒரு விந்தையான அதிசயத்தையும் வரலாற்றில் அவர்கள் பிள்ளைகள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து ஆண்டவர்கள் மெய்நெறியில் தொடர்படியாய் புதியவர்கள் பலரும் அப்போதெல்லாம் புதியவர்கள் பலரும் ஆகி வந்தனர். அப்போதெல்லாம் தெய்வங்கள் காணிக்க கூட யாரிடமும் ஏற்க மாட்டார்களாம். 1930 ராஜகம்பீரம் திருப்பத்தூர் ஆசிரமங்களில் இருக்கும் போதிருந்தே உபதேசம் பெற வந்தவரிடம் காலத்தாலும் சொல்லாலும் செயலாலும் வேறு எவ்வகை நிலையிலும் பிரம்மோபதேச தேவரகத்தை காப்பாற்றுவேன் சத்தியம் சத்தியம் என்று சத்திய பிரமாணம் வாங்கியே சத்தியம் எனக்கு ஏற்றினார். 1931 தெய்வங்களின் அரிய பெரிய செயலை உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்க சிவகங்கை அரண்மனை தெய்வங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்க மேலதாள வாத்தியங்கள் முழங்க வரவேற்புக்கு ஏற்பாடு செய்து ஊர்வலமாக தெய்வங்களை காரில் அழைத்து வரச் செய்தனர். திருப்பத்தூர் ஆசிரமம் வந்திலிருந்து தெய்வங்கள் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து மேலோங்கியது. ஆண்டவர்கள் சபா மண்டபம் இருந்த வீதி மார்கடார சந்து என்று பெயர் பெற்று இப்போதும் இன்றும் வழங்கி வருகிறது. சபா மண்டபத்தில் நாள்தோறும் ஆசிரமத்தில் அமர்ந்து ஆண்டவர்கள் பிள்ளைகளுக்கு அருள்மாறி ஞானமழை பொழிவார்கள். ஒவ்வொரு நாளும் இதனை பிள்ளைகள் கேட்டு கேட்டு ஆனந்திப்பது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குமா? இதைத்தான் தெய்வ மான்மியத்தில்
அமரரும் அதிசயம் அதிசயம் என்று ஆரவாரித்து புஷ்பமாரி பொழிய புஷ்பபதிலில் தேன்மாரி பொழிந்தது போல் என்று இந்த காட்சிகள் வர்ணிக்கப்படுகிறது. அன்று பல்லோரும் வந்து ஆண்டவர்களும் மெய்ஞானம் பெற்று ஆண்டவர்களை ஒரு ஜெகதகுரு என்று கண்டறிந்தார்கள். இதில் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், சர்க்கார்கள், சர்க்கார் அதிகாரிகள், டாக்டர்கள், வக்கீல்கள், வித்துவான்கள் என பலர் நெய்வழியில் வந்து சேர்ந்து சபை பெருகி வந்தது. பிள்ளைகள் பெருகி வர வர அதனால் தெய்வர்கள் தம் ஞான சபையை எப்படி விஸ்தரித்தும் இடம் போலாமையார் வேறு எப்படி விஸ்தரிப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது மதுரை அருப்புக்கோட்டை சாலையில் சென்னை பிரசிடென்சி மாஜிஸ்ட்ரேட் ஜலாம் அக்பர் அப்பாஸ் அலிக்கு சொந்தமான விருந்த பூமியில் ஒரு 20 ஏக்கர் பகுதி கொண்ட பூமியை மட்டும் அவர் விற்க ஒரு எண்ணம் கொண்டுள்ளதை அறிந்து அவரிடமே நேரில் சென்று அந்த நஞ்சை பஞ்சை நிலத்தை தெய்வம் அவர்கள் 1938 வாங்கினார். பிறகு அங்கேயே பிள்ளைகளுடன் குடியேறி அந்த நிலத்தை உடனே வீதிகள் அமைத்து மெய்வழி குடும்பங்கள் குடியிருக்கு. தெய்வங்கள் அங்கு கொண்டரங்க பரஞ்சாலை தேவாலயத்தை கட்ட கடும்பாடுபட்டார்கள். ஆலயம் முழுதும் கருங்கற்கால் கட்டப்பட்டது. அவர்கள் முன்னிருந்தே கட்டினார்கள். 1940ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த பழஞ்சாலை பண்டரங்க தேவாலயம் பெரும் பொருட்செலவில் கட்டி முடித்து சிறப்பு விழாவும் மிக மிக சிறப்பாக நிகழ்ந்தது. அப்போதுதான் பொன்னரங்க கும்பி பாசுரத்தை தெய்வம் வெளியாக்கினார்கள். இவையெல்லாம் இப்படி நிகழ்ந்து கொண்டு வந்த சில நாட்களிலேயே மிலிட்டரி ராணுவ முகாமிற்கு வேண்டி பழஞ்சாலையை காலி செய்ய ஒரு வற்புறுத்தல் வெள்ளைக்கார பிரிட்டிஷ் அரசிடமிருந்து வந்தது. இது தங்களின் சொந்த இடம் என்று தெய்வம் எப்படி எடுத்து கூறி மறுத்தும் நிச்சயமாக காலி செய்யும் என்று அவர்களிடம் இருந்து கட்டளை வந்தது. எதுவும் போராட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடம் பறிமுதல் செய்வதற்கான முதற் காலம் அது யுத்த கால எமர்ஜென்சி காலமாக இருந்தது. அவர்கள் தருவதாக தந்த தொகை என்பது பழஞ்சாலை இடத்தின் மதிப்பில் ஒரு அரை கால் பங்கு கூட இல்லை. ஆலய கட்டிட செலவே ஏராளமாக இருந்தது. வேறு வழியின்றி சரி என்று இந்த தொகையை பெற்றுக்கொண்டு வெளிவர தெய்வம் முடிவு செய்தார்கள். அதனால் பல பிரச்சனைகள் தெய்வங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டியதாக கலங்காமல் மன உறுதியுடன் மனச்சுமையுடன் 1942ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் பதியிழந்து தம் பிள்ளைகளுடன் வெளிவந்த நிலை ஏற்பட்டது. என்ன செய்வது என்று எதுவும் அறியாத அந்த நிலையில் சைந்தவாந்திரன் வேண்டுகோளை ஏற்றி வேந்தன்பட்டிக்கு எல்லோரும் கூட்டாக வந்து அவரின் மாளிகையில் தங்கினார்கள். அந்த நிலையில் இதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு நினைவு வந்து திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாத்தாமணிக்கு முதலில் 1935 பிள்ளைகளுக்கு காஷாய தீட்சை அருள சென்றிருந்த போது அந்த மலைக்கு அடுத்த மேவிடி கல்யாண சுந்தரம் பிள்ளை தமக்கு சொந்தமான பாப்பனாச்சி வயலில் உள்ள ஊழல்மலை காட்டிற்கு பார்வையிட ஆண்டவழி அன்று அழைத்து சென்றது திடீரென்று அவர் நினைவுக்கு வந்தது. அப்போது அதனை அவர்கள் பார்வையிட்ட போது அன்று இது ஒரு பழமையான தவாதிர பூமி என்று அறியும்படி ஒரு இனிமையான நினைவு அப்போது தெய்வம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதன் நினைவு கூர்ந்தவுடன் இப்போது உடனே அந்த எல்லையை வாங்கிட ஒரு திட்டமான ஒரு சிந்தை கொண்டு இரவோடு இரவாக தாங்கள் மட்டுமே சென்று மீண்டும் அந்த இடத்தை பார்வையிட்டார்கள். விஸ்தீரணம் 35 ஏக்கர் கொண்ட அந்த இடத்தை சுற்றிலும் முள்புதர், மலை, காடு, இடையிடையே ஏராளமான புறம் சார்ந்த தரிசு பகுதியில் ஒரு கண்மாய், 2 ஏரிகள், 2 மரங்களும் மரளைச்சார்கள். வழிப்பாதையோ அடையாளம் தெரியவில்லை. ஆண்டவர்களுக்கு அந்த ஊழல் மலைக்காட்டி எப்போதும் தர தயாராக இருப்பதாக அப்போதைய மேவி கல்யாண சுந்தரமணி என்று ஆண்டவர்களும் தெரிவித்திருந்தார். அதை தெய்வங்களுக்கு இப்போதும் தர உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். தெய்வம் சரி என்று அதையே வாங்கிட முடிவு செய்து எடுத்து வந்த தம் தோல் பேக்கில் இருந்து மொத்தத்தையும் அப்பவே எடுத்து அவர்கள் கொடுத்து விட்டு உடனே கிரணையம் முடிப்பதற்கான மற்ற வேலைகளை செய்ய சொல்லி திரும்பிவிட்டார். நவம்பர் 5 1942ஆம் ஆண்டில் அன்று அந்த ஊழல்மனைக்காடு ஆண்டவர்களுக்கு சொந்தமானது. அன்றைய தினத்திலிருந்தே மேய்வி மக்கள் அந்த காட்டுக்கு வரும் பணிகள் தொடர்ந்தது. முதலில்
வழித்தடம் பிடித்து அந்த காட்டுக்குள் தெய்வம் நுழைந்து சென்ற பாதையே இன்றைய வழிப்பாதையாக உள்ளது. இறுதியாக இந்த எல்லைக்குத்தான் தெய்வம் வருவார்கள் என்று வேதபோத நீத புராதன தீர்க்க தரிசன கிரந்தங்கள் தங்கள் தீர்க்க திருஷ்டி கண்கொண்டு அப்படியே எடுத்து கூறி வைத்திருக்கிறது. இந்த கள சூழ்ந்த மண்பரப்பில் முன் யுகாந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு காலத்தில் இந்த மண்பரப்பில் குசுந்த மகர்ஷியானவர் அங்கு ஒரு மரத்தில் கூடு கட்டி அதில் வாழ்ந்திருந்த பூமிதான் இந்த மெய்வச்சாலை என்னும் தேவபூமி. இந்த எல்லை உலகத்தை விழுங்கியிருக்கின்ற எல்லை. இதன் பெயர் மெய்நகரம். இந்த மெய்குருவாரை சந்தித்தால் மறுபுறப்பி எனும் தேவப்பிற்பில் ஆக்கி உற்பத்தி எழுப்புவார்கள். இந்த மெய் எல்லையை அறிந்து அடைந்தவர்கள்தான் இது தெரிகுவார்கள் என்று கவிழ்கோடு கண்ட கவிதா தீர்க்கசம் கூறுகிறார். மாபெரும் திருச்செயலி நீர்ச்சொல் மனம் வீசும் தெய்வீக நிறைவெறி சோபன திருவுரு வரமரு சாலை ஆண்டவர்கள் திருச்சரிதத்தை சொல்லி முடிக்க முடியாத இப்படியான வண்ண வண்ணமாகிய கோடான கோடி அதிகாரண காரிய நிகழ்வுகளை பல ஆண்டுகளாக நடந்த பாரம்பரிய ஜீவ வழிபாட்டு சரிதத்தை இந்த சிறிய நேரத்தில் எப்படி கூறிவிட முடியும்? முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.